நடப்பு அரசியல் கொடுத்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள்ட்ட பேசுவோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணன், திருச்சி மாநாடு 7 லட்சம் பேருக்கு மேலே கூடியிருக்கோம். இன்னைக்கு இப்போ திருச்சியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி வச்சுருக்காரு. இதை எப்படிண்ணே பார்க்குறீங்க? இல்லை, அவங்க மாநாடு உங்களுக்கு தெரியும், எப்போயுமே வந்து திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும், ஒரு நபரை கூப்பிடுவதாக இருந்தாலும் அவங்க காசு இல்லாமல் யாரையும் கூப்பிட முடியாது. அவங்க கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் வண்டியில் ஏறுவான். அந்த சூழலில் தான் அந்த கட்சி நடந்து கொண்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சி மக்கள் செல்வாக்கோடு கூடியதற்கும் திமுக இன்னும் 1 கோடி பேரை கூட்டினாலும் அது காசு கொடுத்தா கூட்டப்பட்ட கூட்டம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் வந்தால் கூட அவர் தன்னுடைய சொந்த காசை அல்லது கட்சிக்காரர் ஒன்று சேர்த்திருக்கிற காசை போட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்து திருச்சி மாநாட்டை பொறுத்தளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும் கோவில்ல, அதாவது வந்து கட்சிக்காரங்க மட்டும் அந்த மாநாட்டுக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் எந்த அடையாளங்களும் இல்லாமல் குடும்பமாய் வந்ததை நான் பார்த்தேன். குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வர்றதா இருந்தால், இப்போ நம்ம ஒரு தொகுதியிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணால் ஒரு 10 வண்டி வருதுன்னா அதில் வந்து நம்ம கட்சியினுடைய கொடி இருக்கும், சின்னம் இருக்கும், இல்லை பின்னாடி வேட்பாளரினுடைய படம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த சட்டமன்ற தொகுதியிலேருந்து வர்றோம்னு ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும், இல்லை கட்சியினுடைய கொடி பறக்கும். ஆனால் நான் எந்த அடையாளமும் இல்லாமல், கொடி இல்லாமல், தலைவர் படம் இல்லாமல், சீமான் படம் இல்லாமல், வேட்பாளருடைய படம் இல்லாமல், எந்த இதுவுமே அடையாளமே இல்லாமல் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் நான் பார்த்தேன். அப்போ அது வந்து மக்களை தன்னெழுச்சியாக குடும்பமாக வந்து இந்த மாநாடு என்னடா செய்கிறாங்க இந்த பிள்ளைங்கள் அப்படின்னு கவனிக்கிறதுக்கான ஒரு மாநாடாக அது இருந்துச்சு. அந்த மாநாட்டையும் இந்த மாநாட்டையும் நம்ம ஒப்பிட்டே பேச முடியாது. நீங்கள் காசு கொடுத்தா 10 லட்சம் இல்லை 20 லட்சத்தை கூட கூட்டலாம். பணம் தானே செலவு பண்ண போகிறோம். 10 லட்சம் செலவு பண்ணுற இடத்துல 20 லட்சமாக செலவு பண்ணுறாங்க. 100 கோடி செலவு பண்ணுற இடத்துல 200 கோடியாக செலவு பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் அதுக்கு வித்தியாசம். நம்ம அந்த மாநாட்டில் அவர் எவ்வளோ கூட்டம் கூட்டினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதும் இல்லை. மக்கள் வந்து நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்னென்னா, ஒரு ஆளை ஏற்றுறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க நம்ம தான் பார்க்குறோமே. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு அரசு பேருந்துகளுமே அதற்காக வந்து பயன்பட்டுருக்குது. அரசு பேருந்துகளில் தான் நிறைய பேர் அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, அதுக்கு காசு போகுதா போலையாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் காசு கொடுக்காம அவங்களால ஒருத்தரை கூட கூப்பிட முடியாதுன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியும்.